பொல்லாதவன், வேட்டையாடு விளையாடு படங்களில் நடித்த நடிகர் திரு டேனியல் பாலாஜி நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார். அவருக்கு திரையுலகினர் எல்லாருமே அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த டேனியல் பாலாஜி? ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய மாமாவான நடிகர் முரளியோடைய காமராஜ் படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்தாரு. அதில் லைலாவுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியுன்ற காரணத்தில் அதில் டிரான்ஸ்லேட்டராக அவருக்கு அந்த ஹிந்தியில் தமிழ் டைலாக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வாங்கினது எல்லாமே இந்த டேனியல் பாலாஜி தான். அதுக்கப்புறம் ராதிகாவுடைய சித்தி சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் கௌதம் மேனன் அவரை காக்கா காக்கா படத்தில் கூப்பிட்டாரு. ஸோ அது அவருடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்த இந்த காலகட்டங்களில் அவர் திடீர்னு மாரடைப்பால் இறந்தது திரையுலகினர் எல்லாருமே அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயுமே வட சென்னை படத்தில் அவர் கூட நடித்த ஆண்ட்ரியா அவர்கள் தம்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணி அவங்களுடைய வலைதள பக்கத்தில் வட சென்னை போஸ்டரையும் போட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஹாலிவுட்டின் மூத்த நடிகரும் கலிஃபோர்னியாவின் கவர்னருமா இருந்த அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருக்கு இருதய நோய் பிரச்சனை காரணமாக அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்கப்பட்டிருக்கு. இந்த பேஸ் மேக்கர் மூலமாக அவருடைய ஃபோட்டோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு. இது வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய வெப்சீரிஸான முன்னாடி பூபர் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு. இப்போ பூபர் 2 வெப்சீரிஸ்க்காக நான் மறுபடியும் ஏப்ரல் மாதம் வருவேன், அந்த எந்த டவுட்டுமே வேணால் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்னால்டுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. அவர் டெர்மினேட்டர் அப்படிங்கிற அந்த படத்தின் மூலமாக உலகம் முழுவதும் அறியப்பட்டார். அதுக்கப்புறம் எப்போவுமே டெர்மினேட்டர் அர்னால்டுன்னே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அர்னால்டுக்கு ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் கமர்ஷியல் சேர்ந்து எடுக்கிறதுல கில்லாடி தான் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள். அவர் அரண்மனை அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அரண்மனை 2, அரண்மனை 3ன்னு போய்கிட்டே இருந்துச்சு. இப்போது அரண்மனை 4 படத்தோடைய ஷூட்டிங்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதில் ரொம்ப ஹாட்டான லைவான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சிம்ரன் அவர்கள் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பாப்புலர், அவங்களுடைய டான்ஸ் எவ்வளோ பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயும் சிம்ரனும் சேர்ந்து ஆடினாங்கனாலே அது அந்த பாட்டு ஹிட் அப்படின்னே சொல்லுவாங்க. சமீப காலங்களாக சிம்ரன் ஒரு செலக்டிவான மூவிஸில் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க ஒரு குத்தாட்டம் ஆட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. மேலும் இந்த பாட்டில் சிம்ரன் கூட நடிகை குஷ்புவும் அந்த குத்தாட்டத்தில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி குத்தாட்டம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி. அப்போ கண்டிப்பாக அந்த பாட்டு ஒரு ஃபோக் சாங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு திண்ணமான நம்பிக்கை. மலையாள நாவலான ஆடு ஜீவிதத்தை தழுவி பேன் இண்டியா மூவியாக எடுக்கப்பட்ட படம் தான் ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி நேரத்தில் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அன்றைய காலகட்டங்களில் இருந்த சூழ்நிலைகள் எதுவுமே சரியாக அமையாதனால இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எல்லாமே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக கொரோனாவுக்கு முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. பொதுவாகவே ஒரு பாலைவனம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சிஜி ஒர்க்கில் பண்ணுவாங்க, இல்லை வேற ஏதாவது வருவாங்க. ஆனால் இவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற பாலைவனத்துக்கே போய் இந்த படத்தை ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு உருக்கமான சர்வைவலை பற்றி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட இந்த படம் முந்தா நேத்து திரைக்கு வந்துச்சு. திரையில் தமிழ் ரசிகர்களை பொறுத்தவரையில் ஒரு கலவையான விமர்சனத்தை கொடுக்குறாங்க. ஆனால் மலையாளத்தில் இது செம்மையாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது ஓவர்சீஸ்ன்னு சொல்லக்கூடிய அயல் நாடுகளில் இந்த படம் நல்ல பேரை வாங்கியிருக்கு. ஏன்னா ஒரு வெளிநாட்டில் போய் ஒருத்தன் எப்படிலாம் ஏமாற்றப்படுறான், எப்படிலாம் அடிமையாக வேலை பார்க்குறான் அப்படிங்கிற சொல்கிற படம் தான் இந்த படம். அதிலிருந்து இவனோட லைஃப் சர்வைவு எப்படி ஆகுது அப்படிங்கிறது சொல்ல படம் தான் இது. ஸோ அயல் நாடுகளில் கொண்டாடப்படுற இந்த ஆடு ஜீவிதம் தமிழ்நாடுல பெருசாக ஜொலிக்கலை அப்படின்னு சொல்லி ஆகணும். குட்டிப்புலி படத்தின் மூலமாக அறிமுகமான இயக்குனர் தான் முத்தையா. இவர் தென் மாவட்டங்களில் சார்ந்த கதைக்கல்லங்களை எடுக்கிறதுல வல்லவர். இவர் கடைசியாக எடுத்த படமான காதர் பாட்ஷா என்னும் முத்துராமலிங்கம் படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு. பாக்ஸ் ஆஃபீஸிலும் பெருசாக கலெக்ஷன் எடுக்கல. இந்நிலையில் முத்தையாவுக்கு அடுத்த படம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அவர் தன்னுடைய சொந்த பையனாக இருக்கிற விஜய் முத்தையாவை வச்சுட்டு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு ஹீரோயினா பிரகிடாவும் வச்சு பண்ணார். இந்த படத்தோட ஷூட்டிங்கை மதுரை கதைக்களமாக வச்சதுனால கிட்டத்தட்ட 29 நாட்களே இந்த ஒட்டுமொத்த படத்தோட ஷூட்டிங்கே முடிச்சிட்டதா சொல்லப்படுது. இந்த படத்தில் நடிகர் பரத் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. முத்தையாவை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, முக்கியமான இயக்குநர்களான ரஞ்சித் மேலே வைக்கிற மாதிரி, மாரி செல்வராஜ் மேலே வைக்கிற மாதிரி இவர் சாதியம் சார்ந்த படங்கள் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் இந்த கதைக்காலத்தில் இவர் சாதியம் சார்ந்த படங்கள் எடுக்கிறாரா இல்லை அந்த சாதியத்துக்குள்ளே இருக்கிற கலாச்சாரம் சார்ந்த படத்தை எடுக்கிறாரான்னு பொறுத்திருந்தா பார்க்கணும்.